அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 மற்றும் 3 குடியிருப்பு நலவாசக இணைப்பு மையத்தின் சார்பிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டமானது 2027 முதல் 2046 வரைக்குமான வளர்ச்சிக்கான திட்டம். அதை நம்ம முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான யோசனைகளை சொல்வது என்பது சரியாக இருக்கும். அது கடந்த கால நமது அனுபவத்தின் அடிப்படையில் அதை சொல்லுவது என்பது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதே வேளையில் இது கருத்து கேட்பு கூட்டமாக மட்டும் முடியக்கூடாது. அதோட ஃபாலோவா நம்ம கூறக்கூடிய நல்ல கருத்துக்களை அந்த ஸ்கீம்ல இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒரு சில விஷயங்களை நாம் பேசுகிறோம். முதலில் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். நமது பகுதியில மண்டலம் 2 மற்றும் 3 பகுதியில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கின்றன. அந்த நீர்நிலைகள் அதோடைய ஒரிஜினல் பரப்பளவு என்னவாக இருந்தது, தற்போது அது என்னவாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து இந்த ஸ்கீமை இன்க்ளூட் பண்ணணும். நீர்நிலையை பாதுகாப்பது குறித்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கு. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, even they occupied 50 years they can be vacated without paying any single pay as a compensation. They can be vacated at any time. இதான் ஆர்டரோட லிஸ்ட். அதை பேஸ் பண்ணி 2006ல தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிஇருக்குது. அதை பேஸ் பண்ணி 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிஇருக்குது. அந்த கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இந்த நீர்நிலைகள் தற்போது உள்ள நிலைக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே தயவு செய்து நீர்நிலைகளை முதலில் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த ஸ்கீம் செய்ய காரணம், இப்பொழுது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில கம்ப்ளீட்டா கிடையாது. அதனால நீர்நிலைகளை அதன் ஒரிஜினல் பொசிஷன் ரிசர்வ் பண்ணி நீர் வழித்தடங்களை அது சரியான முறையில் பராமரிக்கப்பட்டால் வருகின்ற மழையில் எல்லாம் அந்த நீர்நிலைகளை தேங்கி மக்களின் வாழ்வாதார குடிநீர் நீர் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதற்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஸ்பெசிபிக்கான சொல்றேன், அஸ்மாபுரம் ஏரி 12.5 சர்வே நம்பர் காய்கறி இருக்கு கொடுக்குறேன். அது 12.5 ஏக்கர். ஆனா தற்போதைய நிலை ஒரு கையில் இடம் கூட அது கிடையாது. காரணம் அதில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிற ஜனங்கள் மட்டும் கிடையாது, அப்போது இந்த அதிகாரிகள் காரணம். எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, இந்த மாதிரி நீர்வழித்தடங்கள்ல சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட்ல கிரீன் ட்ரிபியூனல் வரைக்கும் கொடுத்து கூட அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்கு இடம் கொடுத்த அதிகாரிகள் தற்போது ரிட்டையர் இருந்தால் கூட அவங்க பெட்ரோலை ஸ்டாப் பண்ணி ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுற பல நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்கு பயப்படுவாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் மக்கள் பயப்படுவாங்க. கைது பண்ணுங்க. ஏன்னா இது பெரிய சீரியஸ் இஷ்யூ. நீங்க 2047 சொல்றீங்க, 2047 நமக்கு பாட்டில் தண்ணி எடுக்க போகுது. அதான் இது கிரவுண்ட் ரியாலிட்டி. அதுதான் பாட்டில் கூட தண்ணி எடுக்க போகுது. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. தயவு செஞ்சு விளையாட்டு எடுத்துக்காதீங்க. இதை நீங்க பல தவறுகள் சொன்னா நம்ம சந்ததிகளுக்கு நாம் பெரிய துரோகம் ஆகிவிடுவோம் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல சாலைகள் போடப்படும் பொழுது இப்ப சிட்டியில பார்த்தீங்கன்னா எப்ப தயவு செய்து முடிஞ்சா கூடிய கிண்டியிலிருந்து ஆரம்பிச்சு செங்கல்பட்டு எலிவேட்டட் ரோடுக்கு ஆன ஏற்பாடுகளை நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள். அதே போல இப்ப தாம்பரம் பகுதியில் போட்டுட்டு இருக்காங்க. இங்க 2011 போட்ட 10வது பகுதியில் போட்ட சாக்கோட நிலவை நாங்கள் அனுபவிச்சு வைப்போம். எங்க பார்த்தாலும் பாதாள சாக்கை ஓடிட்டாங்க. ஆகையினால பாதாள சாக்கடை குழாயில் பதிக்கப்படும் போது தரமாக இது 30 வருஷத்துக்கு போட்டாங்க. ஆனா இந்த 20 வருஷம் கூட அவங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆகையினால இந்த மாதிரி கேப்ஸை ஃபியூச்சர் பிளான்ல வராமல் பார்த்துக்கணும்.
2 வாரத்துக்கு போடுங்க, 2 வாரத்துக்கு மாற வைக்கலாம். பின்னால நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னா நடுவுல நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்க என்ன இப்ப என்ன நடுவுல வந்து போடுறீங்க, 2 சைடு இடத்த போடுறதால ஆக்குபை பண்ணிடுறாங்க. பின்ன உங்களை வெயிட் பண்ணணும், மர வச்சு மரத்தை வைக்கணும். இந்த ஒரு நிலையை தவிர்த்து வசதியாக இருக்கும். ரோடு போடும்போது தரமான ரோடு போடுங்க. அரசு கைட்லைன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, கோர்ட்டு கைட்லைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தரமான சாலைகளை போடுங்க. 6 மாசம் ஒரு சாலையை போட வேண்டிய ஒரு நிலையை நாம் இருக்கிறோம். அரசு பணங்கள் வீணடிக்கப்படுகிறது. இதை தவிர்ப்பதற்கு முறையான கைட்லைன்ஸை முறையாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். அதே போல இப்ப ராஜேந்திர ஹைவேஸ் ரோடு தான் பாத்தீங்கன்னா 2 சைடு கடை. இப்ப ஹைவேஸ் சார்பில் ஒரு பொருட்கள் எடுத்து போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா இருக்கிற சாலையை அப்படியே போட்டு 2 சைடு பிளாட்ஃபார்ம் பண்ண போறாங்க. அது என்ன ஆகும் சொன்னா அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு போட்டா வசதியாக வாகனங்கள் அவங்களோட போர்டை வச்சுப்பாங்க. மறுபடியும் அந்த ரோடு தான் இறங்குறாங்க, திருப்பி ஆக்சிடென்ட் தான் வரும். இப்பவே 2 உயிர் போயிடுச்சு. அதாவது எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு +2 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அது கூட குமரகுட பக்கத்தில் ஒரு அடிப்படை போனார். இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் சொன்னால் தேவைக்கு ஏற்ப அந்த சாலைகளை அகலப்படுத்தி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும். ஆகவே அதே போல பாத்தீங்கன்னா மழைநீர் கால்வாய்கள் பெரும்பாலும் சாகடிச்சு மழைநீர் கால்வாய் அந்த மழைநீர் போட பரவாயில்ல, பெரும்பாலும் சாகடிச்சு அதுல போகுது. ஆகவே மழைநீர் கால்வாய் மட்டுமே அதுல போய் அந்த மழைநீர் எல்லாம் ஏரிகளுக்கு செல்ல வேண்டிய வகையில நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்ப ஏரியில கிடையாது, அதனால குடியிருப்பு பகுதியில் தான் அந்த தண்ணியெல்லாம் சேர்க்குது. அதே மாதிரி தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஆனா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் அதாவது மண்டலம் 3 2 பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் இருக்கிறாங்க. அவங்க போக்குவரத்து வசதி இல்லாத ரயில்வே கேட்டு அந்த பக்கம் இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் எங்க பகுதியில் தான் இருக்கிறார், அதனால அவங்க விஷயம் தெரியும். தயவு செய்து அந்த மக்களுக்கு அரசு பேருந்து போக்குவரத்து கிடைக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஒருவேளை வைஸ்பார்வையில அதுக்கு சாத்தியங்களை சொன்னா என்ன வழியில நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்க வேண்டும். அதே மாதிரி பூங்காக்கள் கிட்டத்தட்ட இப்ப மண்டலம் 2, 3ல கிட்டத்தட்ட 54 வயசாக 54 வயசாக அந்த பூங்காக்கள் எல்லாம் இப்போது என்னவா இருக்கிறது என்பதை நீங்க ரெடி பண்ணணும். அத்தனை பூங்காக்களை நீங்க ரிசர்வ் பண்ணி பூங்காவை பயன்படுத்தும் போது பொதுக்கு பொறியா மக்கள் வாழ்க்கை வாய்ப்பாக அமையும். பூங்காக்கள் எல்லாம் டெண்டர் வச்சுட்டாங்க. இந்த டெண்டர் வச்சு யாருக்கு ஒப்படைக்க போறோம்னா நல்ல சங்கத்துக்காக ஒப்படைக்க போறோம். அதை நீங்க தான் பாதுகாக்கங்க. இன்னும் ஒரு 1 மாதம் தான் அந்த வேலை எல்லாம் தொடங்கிடுவாங்கன்ற நல்ல செய்தி வந்தது. வீடு நான் ஏரியில வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். ஏற்கனவே அந்த சாலை இருக்குது, அதோட சர்வே இருக்குது, அந்த ஏரியோட முழு உடனே என்னங்கிறது டீட்டெயில் இருக்குது. வேணும்னா நமக்கு குழுக்கு தயாராக இல்லை. தயவுசெய்து நீர்நிலைகளை ரிசர்வ் பண்ணுங்க. ஏன் கேட்டீங்கன்னா இது நம்மளோட பிரச்சனை மட்டும் இல்லை, நம்ம எதிர்கால சந்ததிகளோட பிரச்சனை. அந்த நம்ம திருப்பி ரிசர்வ் பண்ண விட்டோம் சொன்னா நாம எல்லாம் சேர்ந்து வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்வதாக ஆகிவிடுவோம். அதை கவனத்தில் கொண்டு ஏரிகளை ஒரிஜினல் ரிசர்வ் பண்ணி தூர்வாரி மழைநீர் பூராவும் குடியிருப்பது இல்லாம மழைநீர் பூராவும் அங்க போய் ஸ்டோர் பண்ண இருந்ததா நம்ம வாட்டர் காசு வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதற்கு முதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.